ஹாய் மக்களே, வெல்கம் டு பிடிஸ் உலகம். இன்னைக்கு சாட்டர்டே சீரீஸில் எதை பற்றி இல்லை யாரை பற்றி கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. கடவுள் நம்பிக்கை இருக்காத சில பேருக்கு கடவுள் கண் முன்னாடி தெரிவாரா, இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளை காப்பாற்றுவாரா அப்படிங்கிற சந்தேகம் அடிக்கடி வந்து போகும். இது சில பேருக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கதையா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். பாம்பேல சத்யதேவ் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அந்த டாக்டர் கிட்ட வந்தா சரியாகாத நோயே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கைராசியான டாக்டர் அப்படின்னு பேர் எடுக்கிறாரு. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா குறைந்தது 3 மாசத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும். அப்பதான் அவரை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பிஸியான டாக்டர். அவருக்கு கடவுள் மேல துளி கூட நம்பிக்கையே இல்லை. நான் படிச்சேன், என் அப்பா அம்மா படிக்க வச்சாங்க, நான் டாக்டரான, நான் உதவி பண்றேன், என்னால முடிஞ்ச உயிர்களை காப்பாத்துறேன் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டத்தோடவே ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு ஒரு பேஷண்ட், அதாவது அவங்க அம்மா வயசு இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை அட்டென்ட் பண்றாரு. அப்போ அவருக்கு தன்னுடைய அம்மாவுடைய நினைவு வருது. வேலன் ஓடி அம்மாவை கவனிக்க தவறிட்டோம், இப்போ எல்லா வேலையுமே நிறுத்திட்டு அம்மாவை போய் பார்க்கணும்னு முடிவெடுத்து மறுநாளே அவருடைய சொந்த ஜெட் விமானத்துல தன்னுடைய சொந்த ஊரான திரிபுரம் அப்படிங்கிற ஊருக்கு கிளம்பி போறாரு. போகும்போது வானத்துல எந்தவித பிரச்சனையுமே இல்லாம அமைதியா தான் போயிட்டு இருந்தது ஜெட் விமானம். திடீர்னு 0.1 செகண்ட்ல எங்கேயோ இருந்து அடிச்ச ஒரு காத்துனால ஜெட் விமானத்துல இருந்த இறக்கைகள் பழுதாகி நடுக்காட்டுல விழுந்துடுறாரு. கீழே விழுந்த சத்யதேவ் கண்முழிச்சு பாக்குறாரு. ஜெட் விமானம் எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. அப்போதான் தன்னை கவனிக்கிறாரு. தன்னுடைய உடம்புல ஒரு கீறலில் ஒரு துள்ளி கூட அடியோ இல்ல ரத்தமோ எதுவுமே படலன்னு ஆச்சரியப்படுறாரு. அந்த ஆச்சரியத்தை விட, என்ன என் அம்மாவை தானே பாக்கிறதுக்கு கிளம்பினேன், இப்படி என்னோட ஜெட் விமானம் இப்படி பழுதாகிடுச்சே. அதாவது ஒரு சில வினாடிக்கு முன்னாடி என்ன நினைச்சாரு, தனக்கு எதுவுமே ஆகலன்னு சந்தோஷத்தோட சேர்ந்து அதிர்ச்சியானாரு. ஆனா அதுக்கப்புறம் ஜெட் விமானத்தை பார்த்து என்னது இப்படி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, நான் திருப்பி எப்படி போவேன் அப்படின்னு ரொம்பவே கவலை ஆயிடுறாரு. அப்போ என்ன பண்றாரு, இந்த கடவுள்னு ஒருத்தன் இந்தானா இந்த மாதிரி செய்வானா, இப்ப நான் எப்படி போவேன், எந்த காட்டுல எப்படி காத்தடிச்சதுன்னு தெரியல, காட்டுல இப்படி வந்து விழுந்துட்டேன், நான் எப்படி கிளம்பி போவேன், என் அம்மாவை பார்க்கணும், அதுக்கு தானே கிளம்புனேன்னு புலம்புறாரு. சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் செரிமானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புலம்புறதுக்கு அவர்கிட்ட எனர்ஜி இல்லை. காட்டுல தோணின பக்கமெல்லாம் நடந்து ஓடுறாரு, போறாரு, கிடைத்த பழங்கள் அது இதுன்னு சாப்பிடுறாரு. சரியா ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் ஒரு வெளிப்புறமா வராரு. காட்டுக்கு வெளியே ஒரே ஒரு குடில் மட்டும் அவருடைய கண்ணுக்கு தெரியுது. போறாரு அந்த குடிலுக்கு. அங்க போனா ஒரு வயசான பாட்டியும் அவங்க பாட்டிக்கு வந்துட்டு ஒரு பேரன் இருக்கா. அந்த பேரன் வந்துட்டு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த வயசான பாட்டி வந்துட்டு ஒரு பெருமாள் விக்கிரகம் முன்னாடி உட்காந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. என்னமோ முருகி அழுது மனசுக்குள்ள வேண்டி என்னமோ வேண்டிட்டு இருக்காங்க. இவர் போய் வந்துட்டு அந்த பாட்டியை கூப்பிடுறாரு, அம்மா கொஞ்சம் வெளியே வாங்க, இந்த மாதிரி நான் வந்த ஜெட் விமானம் வந்துட்டு பழுதாகி உடஞ்சிருச்சு, நான் 2 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அரிசி சாப்பாடு அந்த மாதிரிலாம் இல்லைப்பா, கஞ்சி சாதம் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப குழஞ்சு போய் சாப்பிட்றியான்னு கேட்கும்போது எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சத்யதேவ் வந்துட்டு சாப்பிட்றாரு. கடகட கடகட கடகடன்னு அந்த கிண்ணம் நிறைய இருந்த அந்த கஞ்சியை வந்துட்டு ஒரே நிமிஷத்தில் குடிச்சு சாப்பிட்டு காலி பண்ணிடுறாரு. சாப்பிட்டுட்டு தான் யோசிக்கிறாரு. இங்க ஒரு அப்ப அம்மா உட்காந்துருந்தாங்களே எங்கன்னு கண்முழிச்சு பார்க்கும் போது தான் தெரியுது, அவங்க திருப்பி போயிட்டு தான் வரும்போது எந்த பெருமாள் விக்கிரகம் முன்னாடி கண்மூடி வேண்டிட்டு இருந்தாங்களோ அதே விக்கிரகம் முன்னாடி கண்மூடி வேண்டிட்டு இருக்காங்க. இவரும் கொஞ்ச நேரம் அமைதியா அங்கேயே உட்காந்துருக்காரு. அவங்களுடைய வேண்டுதலை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சாப்பிட கூட இல்லை. இருந்த சாப்பாடை இவருக்கு கொடுத்துட்டாங்க. சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு ஒரு நிலைமையில வந்துட்டு இவருக்கு பொறுமை போயிட்டு போறாரு. அம்மா ஏம்மா இந்த மாதிரி வேண்டிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க சாப்பிடவும் இல்லை, உங்க பேரனும் சாப்பிட்ட மாதிரி தெரியல, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா கடவுளை வந்துட்டு நான் வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, அவரை பத்தி பேசாதீங்க, உலகத்திலே ரொம்ப மோசமானவர் வந்துட்டு இந்த கடவுள் தான், எப்போ யாருக்கு என்ன நடக்கக்கூடாதோ அப்போ அதை கொடுத்துட்டு நம்மளை வந்துட்டு வேதனையிலே வச்சுட்டு இருப்பாரு, நம்ம புலம்னு நினைச்சிட்டு இருப்பாரு, எனக்கு இதுலலாம் வந்துட்டு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு.
இல்லைனா பாருங்க என் அம்மாவை பார்க்கறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் கிளம்பி போகிறேன், ஆனால் வந்துட்டு என்னோட ஜெட் விமானம் வந்துட்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, எதுனே தெரியாமல் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே விழுந்து நடந்து ஓடி வந்து இப்போ நான் இங்கே பார்க்குறேன், என்னம்மா இதெல்லாம் நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை, முதல்ல உங்கள் பேரனும் நீங்கள் சாப்பிட்ற வழியை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, சரிப்பா நீ சொன்னது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஜெட் விமானம் பழுதா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்னு சொன்னல, ஆனால் உனக்கு ஒரு அடி கூட பட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஆமாம் அது என்னோட நேரம், எனக்கு எதுவுமே ஆகலை, அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, பாத்தியா இதுதான் வந்துட்டு கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா இதுவும் வந்துட்டு அதுலலாம் சேரும், கடவுள் அனுகிரகம் இருந்தாதான் இந்த மாதிரி அவ்வளோ பெரிய விபத்து, ஆனால் உனக்கு உயிர் போகக்கூடிய நிலைமை, ஆனால் ஒரு கீறல் கூட விழாமல் அனுப்பியிருக்காரு பாத்தியா, இதுதான் கடவுளுடைய மகிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் வேண்டலை, எனக்கே எப்படி பண்ணிட்டாரோ ஏதோ சொல்கிறீங்க, சரி நீங்கள் எதுக்குமா உட்காந்து சாமி முன்னாடி வேண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, படுத்துட்டு இருக்கான் இல்லையா அவன் என்னுடைய பேரன், அவனுக்கு என்ன வியாதி அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல, அவன் சின்ன வயசா இருக்கும் போதே வந்துட்டு அவனுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க, இப்போ நான் தான் அவனை பார்த்துக்கிறேன், என்னை தவிர அவனுக்கு வேற யாரும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸ் கிட்டையுமே காட்டிட்டு அவங்களால கண்டே பிடிக்க முடியல இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையே. அப்பதான் சொன்னாங்க, பாம்பேல வந்துட்டு சத்யதேவ் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காரு அப்படின்னு சொன்னதும் டாக்டர் வந்துட்டு அதிர்ச்சியாகி பார்க்குறாரு, ஏன்னா அவர் தானே அந்த சத்யதேவ், என்னது இவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. அப்போதான் பாட்டி சொல்கிறாங்க, பாம்பே வரைக்குள்ளே போகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைப்பா, எனக்கு எப்படி போகணும்னு தெரியல, யார் எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று என்னுடைய பெருமாள் வழிபாடு தான், அதாவது கடவுள் தான், நான் வந்துட்டு பெருமாளை கும்பிடுவேன், அதனால கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன், இந்த மாதிரி என் பேரனை வந்துட்டு காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது சத்யதேவுக்கு ஒன்றுமே புரியல, கை கூப்பி அந்த முதியவர்கள் காலில் விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் கேட்ட அந்த சத்யதேவ் அப்படிங்கிற டாக்டர் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்கும் ஒன்றும் புரியல, என்னது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் டாக்டர் சொல்கிறாரு, இப்போ புரியுது எனக்கு, கடவுள்னா யாரு, அவங்களுடைய மகிமை எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்த்துறதுக்காகவும் உங்களுடைய பேரனை குணப்படுத்துவதற்காகவும் தான் நான் இங்க வந்திருக்கேன், எதுக்கு கடவுள் என்னை அனுப்பினாருங்கிறது இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் ஒரு விஷயத்த டாக்டர் புரிஞ்சுக்கிறாரு, நமக்கு ஒரு கஷ்டம் ஏதாவது ஒன்று வரும்போது தாட்டு பூட்டுன்னு குதிக்கிறோம், கத்துறோம், ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, அது இல்லையா, அப்படி இப்படின்னு கத்துறோம். ஆனா ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு அது எதற்கு நடந்தது அப்படின்னு தெரியும் போதுதான், ஓஹோ இதற்காக தான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நம்ம வந்தோமோ, இதுலயும் ஒரு நல்லது இருக்கோ அப்படிங்கிறது புரியுது அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. பெருமாள் லீலைகள் புரிவதில் மன்னர், அவரு விதவிதமா வித்தியாசமா தன்னுடைய பக்தர்களை சோதிச்சு அவருடைய மகிமையை காட்டிட்டே இருப்பாரு. அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் சத்யதேவ் அந்த பேரனையும் குணப்படுத்திடுறாங்க, ஆளாளுக்கு சந்தோஷமா வாழுறாங்க. இதுதான், அதாவது கடவுள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா, இல்லைன்னா நீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு கூட நினைச்சுக்கோங்களேன், இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, எப்பவுமே எல்லாமே நமக்கு நல்லது மட்டுமே பண்ணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் கருத்தோட எண்ணத்தோட இன்னைய நாளை துவங்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி,